ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எங்கள் ஊரில் சுற்றி பார்க்குறதுக்கு வேண்டியான சில இடங்களை காமிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் வரவங்கெல்லாம் ஃபால்ஸுக்கு, பீமன் ஃபால்ஸுக்கு வருவாங்க, இல்லைனா ஏரியில் போட்டிங் போவாங்க. அதை விட நல்ல இடங்கள்லாம் இருக்குது. அது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் போயிட்டுருக்க இடம் வந்து செங்கம் டு ஜமுனா மத்தூர். இங்கே பாரு, ப்ரஷ் மாதிரி இருக்கு. காற்று அவ்வளோ காற்று. தென்னை மரங்களாக இருக்குது, அழகாக இருக்குதுல்ல. நம்ம ஊரோட சூப்பராக இருக்கா? நம்ம ஊர் நல்லா இருக்கா? எனக்கு நம்ம ஊர் தான் நல்லா இருக்குது. சொர்க்கமே என்றாலும் அதானே. மலை அடிவாரத்துலேருந்து நம்ம வந்து கொஞ்ச நேரத்துலேயே இந்த இடம் வந்துடும். செம்மையாக தான் இருக்குது. இங்கே வியூ பாயிண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். யாரோ பைப்பு திறந்து விட்டு தண்ணி வர மாதிரி இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு வீடியோவும் ஃபோட்டோவும் வேணும். வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அது ஒரு ஃபால்ஸு. அது குப்பநத்தம் டேம். குப்பநத்தம் தானேப்பா? எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பாருப்பா. லெவலிங் ஸ்கேல் வச்சு பண்ண எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு தெரியும். லெவலிங் ஸ்கேலுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்லேயே வருது. என்ன அதெல்லாம் வேணாவா? நம்ம வண்டி அங்கே நிற்கிது. பஸ்ஸா? பஸ் போயின்னு ரேணுகாம்பா பஸ்ஸு. செங்கத்துக்கும் ஜமுனாமத்தூருக்கும் போயின்னு ரெண்டு பஸ்ஸு. பாருங்க, பஸ்ஸு கூட வருது இந்த சைடு. ரீசெண்டாக தான் இந்த பக்கம் பஸ் எல்லாம் வருதான். உண்மையாகவே செங்கம் வழி தான், செங்கம் டு ஜமுனாமத்தூர் இருக்கிறதுலையே டெரரான இடம். ஏன்னா எத்தனை டேர்ன் வருது, ரொம்ப டேஞ்சர் தான். புதுசாக வரவங்கெல்லாம் கஷ்டம். அங்கேருந்து கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணி போனால் ஒரு சின்ன ஆறு வரும். வழி முழுக்க ஆறு, தண்ணி, நீரோடன்னு போயிட்டே இருக்கும். இந்த ரோடு சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நின்று பாருங்கள். ரொம்ப விருப்பப்பட்டால் குளிக்கவும் செய்யலாம். இங்கே நல்ல இடமும் இருக்குது. பார்த்து மெதுவா ஒழுகுதா? அங்கே வழியில் சின்னதாக ஒரு கோயிலும் இருக்குது. இங்கே புரட்டாசியில் பொங்கல்லாம் வைப்பாங்க போல் இருக்குது. இந்த மரம் பற்றி தெரியுமா? இது நியூஸில் கூட வந்துச்சு. என்ன மரம்னு சொல்லு பார்க்கலாம். ஐயோ, என் புருஷனுக்கு கூட தெரியுது. இந்த மரம் 1000 வருஷம் பழசாம். பார்த்துக்கோங்க. எப்படி இருக்கு? போன வாட்டி வரும்போது வேலி போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? சின்னதாக ஒரு ஓடை இருக்கா, ஆறு. இந்த மரம் பெரும்பாலும் ஆற்று ஓரத்தில் தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. காட்டில் கூட இருக்காது. காடு ஒரு வேளை இந்த மரம் இருந்துச்சுன்னா அங்கே நீர்நிலை இருக்குதுன்னு அர்த்தம். அது காளான் மாதிரி எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இந்த மத்தி மரம் 1000 வருஷம் பழசாம். பாலிமர் நியூஸில் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். நல்லா இருக்குல்ல? இதோட காய் எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். நீ பார்த்துருக்கியப்பா காய்? ஸ்டார் ஃப்ரூட் மாதிரியே இருக்கும். ஆனால் இப்போ ஒன்றும் கிடைக்கலையே. இது எங்கே இருக்குது? என்ன இந்த இலை அது ஆற்றுல எங்கன்னா உளுந்துருக்கும். இதெல்லாம் தான் இருக்குது, காய் காணும். பாருங்க, இதான் எங்கள் மலையோட கடைசி ஊர். அது ஜமுனாமத்தூர்லேருந்து நம்ம வந்தோம்னா இந்த ஊர் தான் எங்கள் மலையோட கடைசி ஊர். ஆனால் இதுவே இந்த சைடு இருந்து இப்படி போனால் இதுதான் ஃபஸ்ட்டு ஊர். 1000 வருஷம் பழைய மரம். நாங்களும் வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. போகலாம்.
ஆனால் எல்லாமே காஞ்சி தான் வருதுப்பா. கண்ணு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலி இந்த ஊர் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் தனியாக இருக்குது, ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே ஃபாரஸ்ட்டு ஸ்கூல், அங்கே ஃபாரஸ்ட்டு குவார்ட்டர்ஸ் எல்லாமே ஊருக்கு தேவையான வசதி இருக்குதுன்னு தான் பார்த்தேன். அட்வென்ச்சரை விரும்புகிறவங்க இந்த பக்கம் வரலாம். ரோடு கொஞ்சம் மோசம்தான், இருந்தாலும் நல்லாயிருக்கு ஊருங்கெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.